பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாயுடன் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் காலை 7 மணி நிலவரப்படி 97% பேருந்துகள் இயக்கம். 13,782 பேருந்துகள் இயக்கப்பட நிலையில் 13,489 பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல். பேருந்து இயக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினால் சட்ட நடவடிக்கையும் ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை. பணிக்கு வராத அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களை கணக்கெடுக்கக்கூடிய பணியும் தொடக்கம். கரூர் மண்டலத்தில் ஆர்டிஓ அலுவலகத்தில் பதிவு செய்த ஓட்டுநர் நடத்துனர்களை வைத்து பேருந்துகள் இயக்கம். பரமக்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக பணியாளர்களை கொண்டு இயக்கப்படக்கூடிய பேருந்துகள். போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று காலை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுவதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகளில் அதிமுக தீவிரம். மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியதாக வெளியான தகவலுக்கு கார்த்திக் சிதம்பரம் எம்பி மறுப்பு. ராகுல் தொடர்பாக எந்த பேட்டியும் அளிக்கவில்லை என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக விளக்கம். மூன்று பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்காக நியமித்த தேர்தல் குழுவுக்கான அறிவிப்பை திரும்பப் பெற்றார் ஆளுநர் ஆர் என் ரவி. பல்கலைக்கழக மானியக் குழு உறுப்பினருடன் புதிய குழுவை மாநில அரசே நியமிக்கும் என்றும் நம்பிக்கை. திருவாரூர் அருகே சொத்துக்காக 6 ஆண்டுகளாக வீட்டிற்குள் பூட்டி வைக்கப்பட்ட மூதாட்டி. உடல் மெலிந்து மிகவும் மோசமான நிலையில் உயிருக்கு போராடும் பரிதாபம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பார்வைகளை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த அடிப்படையில் மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டை திட்டமிட்டிருக்கிறது மாநில அரசு. அது சார்ந்த விவரங்களை பிரத்யேக செய்தியாக முதலில் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இதன் பின்னணி என்ன என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் பதவி விலகியிருக்கிறார். அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இதற்கு பிறகாக இதில் என்ன நகர்வு இருக்கிறது, இதன் பின்னணி என்ன என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம் வகுப்பதில் அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. அது என்ன வகையில் அந்த தீவிரம் இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. மற்றொரு பக்கத்தில் சார்ந்த வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு இன்றைய காலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் நிலை என்ன என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து துணைவேந்தர் தேர்வு குழுவை நியமித்த ஆளுநர் அதனை திரும்ப பெற்றிருக்கிறார். எதனால் இவர் திரும்ப பெற்றார் என்பது சார்ந்த விவரங்களையும் நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சிறுபான்மையினர் நலன் சார்ந்த பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்ட முதலமைச்சர் அவர்களுக்கான நிறைய திட்டங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் விளக்கியிருக்கிறார். அதே போன்று 2-3 நாட்களுக்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சிறுபான்மையினர் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். தற்போது அந்த பிரத்யேக செய்தியை பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எதிரொலியாக தமிழ்நாட்டில் எந்தெந்த துறைகளில் அதிகமான முதலீடுகள் கிடைத்திருக்கின்றனவோ அதற்கு ஏற்றார் போன்ற மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை அரசு மேற்கொள்ளவிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், அது என்ன திட்டம்?
வணக்கம். குறிப்பாக தற்பொழுது தமிழக அரசு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. இதனை தொடர்ந்து தற்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வர தற்பொழுது தமிழக அரசு முடிவெடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மாணவர்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பயிற்சியை இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒட்டி தற்பொழுது தமிழகத்தில் முதலீட்டுகளை மேற்கொள்ள இருக்கின்ற நிறுவனங்கள் சார்ந்து மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றது. இதற்கு முன்னதாக தற்பொழுது பேராசிரியர்களுக்கு இந்த பயிற்சி என்பது தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வழக்கமாக பேராசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுவது வழக்கம். இப்பொழுது உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றிகரமாக முடிந்துள்ளதை தொடர்ந்து பேராசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒட்டி எந்தெந்த முதலீடுகள் கிடைத்திருக்கின்றன, எது சார்ந்த மாணவர்கள் தயாராக வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தற்பொழுது பேராசிரியர்களுக்கு இந்த பயிற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கல்லூரிகளில் தற்போது இந்த பயிற்சி பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 6 மாதத்திற்கு ஒரு முறை தற்பொழுது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் சார்ந்து இந்த பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. அதன்படி 6 மாதத்திற்கு ஒரு புதிய பயிற்சி என்கின்ற அடிப்படையில் இந்த நான் முதல்வன் திட்டத்தை தற்பொழுது தமிழக உயர்கல்வித்துறை செயல்படுத்த இருக்கின்றது. அரசினுடைய திட்டம் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கீதன். அடுத்ததாக நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்வதற்கு முன்னதாக சிறுபான்மையினர் நலன் சார்ந்த பல்வேறு ஆலோசனைகளில் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார். அதே போன்று அதிமுக தரப்பிலும் அதில் கவனம் செலுத்தப்படுகிறது. இது சார்ந்த பல்வேறு கேள்விகளை நாம் முன்வைக்க இருக்கிறோம். பதிலளிப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். நேற்றைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பேசிய முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். மிக குறிப்பாக சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கான அந்த சான்றிதழை நிரந்தரப்படுத்துறது, அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் சிறுபான்மையினர் பள்ளிகள் அதில் படித்த மாணவர்களையும் உள்ளடக்கம் செய்வது போன்ற பல்வேறு விஷயங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? நீண்ட காலமாகவே சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த நவம்பர் மாதம் இறுதி வாக்கில் நானும் நம்முடைய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை மனுவை அனுப்பியிருந்தோம். நேற்றைய தினம் முதலமைச்சர் சொன்ன பல்வேறு அறிவிப்புகள் அனைத்தும் அந்த கோரிக்கை மனுவில் இடம்பெற்றிருந்தன. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடன் நானும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகிகளும் ஒரு சந்திப்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். அதை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் நானும் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் வக்ஃப் வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் அவர்களும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் திரு முருகானந்தன் IAS அவர்கள் தலைமையில் பல்வேறு அரசு துறை செயலாளர்கள் பங்கு கொண்ட ஒரு கூட்டத்தில் பங்கு கொண்டு இந்த கோரிக்கைகளை எல்லாம் எடுத்துரைத்தோம். அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்தில் அறிவிப்பை செய்திருக்கிறார். இதை நாங்கள் வரவேற்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி, குறிப்பாக சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தரமாக சிறுபான்மை அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கின்றேன். அவை அனைத்துக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருப்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது.